லட்டு விவகாரம் தொடர்பாக நடிகர் கார்த்தி விளையாட்டாக கூறிய வார்த்தைக்கு சீனியர் நடிகரும் அம்மாநில துணை முதல்வருமான பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கார்த்தி பேசியது என்ன, சர்ச்சைக்கான காரணம் என்ன, விரிவாக பார்க்கலாம். கண்ணா லட்டு தின்ன ஆசையா என சிறுத்தை படத்தில் கார்த்தி நகைச்சுவையாக பேசும் வசனம் ஒன்று மிகவும் பிரபலம். அதேபோல் நகைச்சுவையான உரையாடலில் லட்டு குறித்து அவர் பேசிய நிகழ்வு சீரியஸ் ஆகி இருக்கிறது. கார்த்தியின் நடிப்பில் உருவாகியுள்ள மெய்யழகன் தெலுங்கில் சத்தியம் சுந்தரம் எனும் தலைப்பில் வெளியாக உள்ளது. அதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அதில் பேசிய தொகுப்பாளர் நடிகர் கார்த்தியிடம் லட்டு வேண்டுமா என தெலுங்கில் கேள்வி எழுப்பினார். அப்போது விடைமறித்த கார்த்தி, லட்டு குறித்து இப்போது பேசக்கூடாது, அது சென்சிட்டிவ் டாபிக் என தெலுங்கிலேயே பதில் கூறினார். ஆனாலும் அந்த தொகுப்பாளர் விடுவதாய் இல்லை. லட்டுவில் வேறொரு வகையை குறிப்பிட்டு அந்த லட்டு வேண்டுமா என மீண்டும் கேட்டார். செய்வதறியாமல் திகைத்த கார்த்தி லட்டு வேண்டாம் என கூறியதோடு விட்டால் போதும் என பேச்சை முடித்துக் கொண்டார். ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. இந்த பதிலும் அதற்கு பவன் கல்யாண் கொடுத்த எச்சரிக்கையும் தான் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் ஹாட் டாபிக் ஆகியிருக்கிறது. கார்த்தியின் கலகலப்பான உரையாடலில் லட்டு குறித்த கருத்து பவன் கல்யாணின் கண்ணில் பட்டிருக்கிறது. அது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். லட்டு விவகாரத்தை நகைச்சுவையாக்க கூடாது என கூறியதோடு சனாதன தர்மம் குறித்து பேசும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார். இந்நிலையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் மன்னிப்பு கோரியுள்ள கார்த்தி தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். ஏழுமலையானின் பக்தனாக தானும் எப்போதும் பாரம்பரியங்களை கடைபிடிப்பவன் என விளக்கமளித்துள்ளார். தான் சிரித்துக் கொண்டே பேசிய விவகாரம் இவ்வளவு சீரியஸ் ஆகும் என கார்த்தி நினைத்திருக்க மாட்டார். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். அப்படி மகிழ்ச்சியான உரையாடலின் போது கார்த்தி சொன்ன ஒரு சொல் அவரை பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக புனிதா பாலாஜி.